ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியா ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியா ஷோஸில் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்னடா பாத்ரூமை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்களேன்னு அப்போயே டவுட் பட்டோம். வழக்கமாக பாத்ரூம் கிட்ட வந்துச்சுன்னா அது சண்டை தான் வரும். இப்போ என்னடா பாத்ரூமை ஜூம் பண்ணி காமிக்கிறாங்களேன்னு யோசிச்சா இப்போ வந்து லவ் பேர்ட்ஸ் 2, அதாவது ஜோடி புறாக்களை சேர்க்கிற காரியமா என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம ராஜி இருக்காங்களே, தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு பிடிச்சி வைக்க டவலை மறந்து வைப்பாங்களாம். அந்த டைம் பார்த்து நம்ம கதிர் உள்ளே போவாராம், இவர் குளிச்சுட்டு இருப்பாராம், இவங்க பார்ப்பாங்களாம். பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டேன்னு சொல்லாத பக்கி பதறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி 2 பேரும் வேணு கத்து. அதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துருவாங்களாட்டுக்கு. அது எப்படி வீட்டுக்கு வெளியில் இருக்க பாத்ரூமில் கத்துனா உள்ளே இருக்கவங்களுக்கு கேட்குதியா? கோமதி அம்மா பழனி சார் அட்டன் டைமில் ஆஜரானாங்க. என்னடா விஷயம்னு சொல்லி கேள்வி கேட்க பழனி சார்கிட்ட தனியாக சொல்லிட்டாரு. என்ன பார்த்துட்டான்னு சொல்லிட்டு, உன் பொண்டாட்டி தானடா பார்த்துட்டான்னு எதுக்குடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னடா அது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்து நிற்க, ஐயோ என்ன பார்த்துட்டான்னு சொல்கிறாரு. சும்மா பார்த்துட்டு சொல்லாத பக்கி பதறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்று நினச்சி ஒன்றும் சிரிக்கலை அப்படின்னு இவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்துட்டு மீனாட்ட சொல்ல மீனா விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த சீன் எடுக்கும் போது பல பேர் பல விதமாக சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கே சிரிப்பு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு சரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. மாமா பர்த்டேக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும், இவங்க பிளான் பண்ணலாம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்ச கையோட அமௌண்ட்டுக்கு வேணுமே, அதனால வந்துட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, நம்ம போய் சரவணன் மாமாட்ட கேட்போம்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்க போக, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்பாட்ட வாங்கிக்கோன்ட்டாங்க. அவட பாவி மனுஷா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டீங்க. வந்து நின்னா மாமனார்கிட்ட வந்துட்டு இது வாங்கிட்டு போமா அது வாங்கிட்டு போமா உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னவர் கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாரு அப்படிங்கிற டைலாக் இங்கேயும் போட்டாங்க. இங்கேயும் மாடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்